அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி சீசன் 6ல் உமர் லத்தீஃப் பண்ண வாழைப்பூ அவல் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் தான் மாவை நல்லா புளிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 20லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வைக்க போகிறோம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவல் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடும். வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு நம்ம 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடயே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கான வாழைப்பூ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கும் வாழைப்பூக்கும் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சுருங்க. இந்த வாழைப்பூ நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மிக்சரை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மாவில் கொட்டிக்கலாம். மாவில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம மாவில் ஆட் பண்ணி கிட்ஸுக்கு பண்ணி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது மாவுக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பணியாரம் பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம கோட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு குழிலையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவல் பணியாரம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் தோசை மாவு இல்லாத போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா குழிலையுமே விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுறலாம். அடியில் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா வாழைப்பூ குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.